டேய் கொஞ்சம் அப்படியே ரைட் வா. இது ஓகேவா? கொஞ்சம் லெஃப்ட்டா. இது ஓகேவா? ஓகே. இப்படி நிக்கிட்டா எப்படியாச்சும் நின்னுடா ஃபர்ஸ்ட். ஓகே. ஹாய் गाइस. அம்மா ரொம்ப நாளா ஒருத்தனை தேடிட்டு இருந்தேன், நீ தான் சிக்கியிருக்கான். நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன், அதை நீ அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி திரும்ப என்கிட்ட கேளு. நான் தான் உங்க சேலம் தம்பி பேசுறேன். இப்ப நம்ம வந்திருக்க இடம். டேய் ஒரு நிமிஷம் வெயில் ஓவர் அடிக்குது, வீட்டுக்கு போயிடலாமா? டேய் வெயில் மழை புயல் வெள்ளம் எது வந்தாலும் உண்மை வேலையை நிறுத்த கூடாதுடா. எனக்கு எவனையாவது புடிச்சு நீ சேலம் தம்பியை ஃபாலோ பண்ணியா பாரு, இந்தா உனக்கு தான் 100ன்னு சொன்னாதான்டா நம்மள 100 பேர் பாப்பானுங்க, நாமளும் பிரபலமாவோம். இப்படிதான் போன வாரம் 5 பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். 5 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. விக்ரா நம்ம காசு தானே. நம்ம காசா? டேய் எங்க அம்மா காசுடா. கோழிக்கறி வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தாங்கடா. அத உங்ககிட்ட கொடுத்ததுனால வீட்டுக்கு காக்கா கறி கொண்டு போய் கொடுத்தேன்டா. அது தின்னதுல இருந்து என் மூக்கு 3 சென்டிமீட்டர் முன்னாடி வந்தது மாதிரி இருக்குதுடா. இதுக்கு மேல நீ எவ்வளவு கேட்டாலும் என்கிட்ட 10 பைசா இல்லடா. தயவு செஞ்சு புது ஆளை பார்த்து புடுறா. புதுசா வரானான்னு பாப்போம். மச்சான் புது ஃபோன் வாங்கியாச்சு, ஸ்டிம்மு போட்டாச்சு, நெட்டெல்லாம் வந்துருச்சு, ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இறக்கியாச்சு. உன் ஐடி எப்படி ஃபாலோ பண்றது மட்டும் தானே எனக்கு தெரியல. ப்ரோ இல்லங்க ப்ரோ நீங்க சேலம் தம்பியை ஃபாலோ பண்றீங்களா? ப்ரோ உங்களா தான் ப்ரோ. யார் நீங்களா? நீங்க மைக் எடுத்துட்டு வரீங்க, அவரே கேமரா எடுத்துட்டு வராரு. அஜித் டிவில இருந்து வரீங்களா? அப்ப மூன் டிவில இருந்து வரீங்களா? இல்ல ப்ரோ பி டிவில இருந்து வரீங்களா? யோ இரியா, மைக் எடுத்து வந்ததுனால நீ என்ன கேள்வியா கேட்டு இருக்கிற? ஒரு நிமிஷம் என்ன பேச முடியா? பேசுங்க. கேமராமேன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க வாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டு ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கு. இந்த 2 காசு உங்களுக்கு எந்த காசு வேணும்? டேய் நான் தான் காசு இல்லைன்னு சொன்னல, 1000 500 வாய் விட்டுட்டு இருக்க. ஏய் நிச்சயமா வா. ஏய் எப்படி அவன் 500 விட 1000 ரூபாய் தான் அதிகம் சொல்லுவான், அதனால அவன் 1000 ரூபாய் தான் என்கிட்ட கேட்பான். எப்படி அவன் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டான்? அதையும் மீறி அவன் ஃபாலோ பண்ணாலும் என்கிட்ட பழைய 1000 ரூபாய் நோட்டு இருக்குது, அதை கொடுத்து அவன் அனுப்பி விட்டுறலாம். நீ எத்தனை நாளைக்கு தாண்டா 50 100 ஆப்ஷன் கொடுத்து வர 10 ஃபாலோவர் வச்சு நம்ம மேய்க்கிறது? இந்த மாதிரி 500 1000 ஆப்ஷன் கொடுத்தா தாண்டா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவானுங்க. நீ வேணா பாரு, அவன் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டான். இந்த வீடியோ ஹிட், நீ போய் எடு. எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்கப்பா. ஓகே 1000 ரூபாய் தானே. இப்ப நீங்க சேலம் தம்பியை ஃபாலோ ஒரு நிமிஷங்க. 500 ரூபாயா? இருடா கூப்பிடுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே 1000 ரூபாய் தானே. இப்ப நீங்க சேலம் தம்பியை ஃபாலோ பண்ண. ஏங்க எனக்கு 1000 ரூபாய், நாங்க 500 ரூபாய் கொடுங்க போதும். ஏங்க 1000 ரூபாய் வேணாமா? இல்ல எனக்கு 500 ரூபாய் போதும். சரி ஓகே, இந்த 500 ரூபாய் வேணும்னா. டேய் வேணாண்டா, ரிஸ்க். இப்ப அவன் ஃபாலோ பண்ணியிருந்தா என்னடா பண்ணுவ? ஒரு நிமிஷம் வா. ஏய் அவனோட ஃப்ரெண்ட் ஐடியா அவன் ஃபாலோ பண்ண தெரியாம இருந்தான்டா, நம்ம ஐடி எப்படிடா ஃபாலோ பண்ணிருப்பான்? நம்ம போய் நின்னதுக்கே அவன் யாருன்னு கேட்டான்டா. அப்பயே நீ புரிஞ்சுக்க மாட்டியாடா? போடா போய் எடுறா. உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வேணும்னா உங்க போன்ல இருக்க இன்ஸ்டாகிராம்குள்ள போய் சேலம் தம்பியை ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அதை ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த 500 ரூபாய் உங்களுக்கு, இல்லன்னா 500 ரூபாய் இல்ல. அப்படியா?